ஹாய்! டே 11 நமக்கு சூப்பர்பா ஸ்டார்ட் ஆயிருச்சு. எந்திக்கும்போதே நான் பண்ண ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் வந்து ஜீரக தண்ணி தான் சோக் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து ஸ்மூதிக்கு வந்து கொஞ்சமா 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸு, அப்புறம் ஒரு 3 டேட்ஸு, 6 பாதாம். இது எல்லாமே ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி விட்டுட்டு, சைட் பை சைட் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ராகி கஞ்சி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊத்தி காய்ச்சி, கூழ் மாரி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து டிஃபரண்ட் காம்பினேஷன். பட் நல்ல ஃபில்லிங்கா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டும் அதிகமாவே இருக்கு இதுல. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எடுக்கிற ஹெல்தி ஃபுட்ட ப்ராப்பரா எடுத்தாலே போதுங்க. நம்ம வெயிட் ஈஸியா லாஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த வ்ளாக் வந்து நான் ஃபுல்லா ஷேர் பண்றேன். டயட்னா அப்படி இப்படின்னு பயமுறுத்துற இடத்துல, நம்ம இந்த மாரி ஃபுட்ட சிம்பிளா எடுத்து கரெக்ட்டா எடுத்தாலே போதும். ஹெல்தியா எடுக்கணும். டே ஃபுல்லா நம்ம ப்ரொடக்டிவாவும் ஃபீல் பண்ணுவோம். சுகர மட்டும் கட் ஆஃப் பண்ணுங்க. தண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. என்னோட மதிய லஞ்ச் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்புறம் வந்து கொஞ்சமா புதினா, ஆரஞ்சு போட்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த லஞ்ச் பிளேட் இப்படிதான் இருந்துச்சு. சிம்பிளான ஃபுட்டு பட் ஃபில்லிங்கா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ரொம்ப நாளா பண்ணணும்னு நெனச்ச புரோட்டீன் பவுடர் பண்ணேன். இதோட ரெசிபி நான் சீக்கிரமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். பூஸ்ட் ஃப்ளேவர் மாரி பண்ணேன். கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். நைட்டு ராகி தான், அப்புறம் குக்கும்பர். ஸோ இந்த மாரி நான் போடுற வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக்